ஊருக்கு கரெக்டா வந்துட்டோம். ஆனா முத்து வீடு எங்க இருக்குன்னு தெரியலையே. சரி, யாருக்கிட்டையாவது கேட்டு விசாரிச்சு போவோம். தாத்தா வழிய விடுங்க. பாப்பா, உங்க முத்து வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? அவனை பத்தி என்கிட்ட கேட்காதீங்க தாத்தா. ஏம்மா? போன வாரம் ஸ்கூல் லீவ் விடும்போது என்கிட்ட இருந்து கடலை மிட்டாய் பிடிங்கி தின்னுட்டான். கடலை மிட்டாய் பிடிங்கி தின்னுட்டானா? ஆமா தாத்தா. பதிலுக்கு அவன் மேல நான் நல்ல இங்கு தெளிச்சு விட்டுட்டேன். அவன் சட்டையில கரையே போவாது பாருங்க. அடுத்த வருஷம் அவன் பழைய சட்டையை தான் போட்டு வருவான். அம்மா, நீங்க யாரு? முத்துவோட தாத்தாவா? உங்க மேல இங்க் அடிக்கட்டா? இங்க் அடிக்க போறியா? ஆமா, நீ சொல்ற முத்துக்கு எத்தனை வயசு இருக்கும்? தாத்தா, அவன் இப்பதான் பால்வாடி முடிச்சு என் கூட ஒண்ணாப்பு வந்திருக்கான். என் வயசு தான் அவனுக்கு இருக்கும். என்னது உன் வயசா? நான் கேக்குற முத்துக்கு ஒரு 25 வயசு இருக்குமா? 25 வயசு மாமாவெல்லாம் எனக்கு தெரியாது. வழிய விடுங்க. எங்க அம்மா அப்பள கட்டு வாங்கிட்டு வர சொல்லிச்சு. சீக்கிரமா போகலன்னா எனக்கு ஒரு அப்பளம் தான் தரும். சீக்கிரமா போயிட்டேன்னா 2 அப்பளம் கிடைக்கும். வழிய விடுங்க தாத்தா. என்னடா இது, எவ்வளோ பெரிய பணக்காரனை அசால்ட்டா அவமானப்படுத்திட்டு போகுது இந்த குழந்தை. குழந்தையும் தெய்வமும் ஒண்ணும்பாவ. சரிதான் போல. இந்த ஊர்ல எத்தனை முத்து இருக்கோ அவ்வளோ தெரியலையே. அவன் அப்பா பேரு தெரிஞ்சுன்னா ஈஸியா கண்டுபிடிச்சு போயிடலாமே. சரி, ஆஃபீஸ்க்கு ஃபோனை போட்டு கேட்போம். ஹலோ அரவிந்தா, குட் மார்னிங் சார். இந்த முத்தோட ஃபைல் நம்மக்கிட்ட இருக்கலாம். அவன் அப்பா பேர் என்னன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லு. அந்த இப்போ பார்த்து சொல்கிறேன் சார். கொஞ்சம் சீக்கிரம் பாருப்பா. சார், கார்டியன்கிற பேரில் சந்திரகனின் மட்டும்தான் இருக்குது. ஃபாதர் நேம் இல்லையாப்பா? இல்லை சார், மதர் நேம் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஓகேப்பா, தேங்க்யூ. ஓகே சார். என்ன இது, அப்பா பேர் கூட கொடுக்கல. ஒரு அப்பா பேர் தெரியாதவன் வீட்டில் இருந்தால் நான் பொண்ணு எடுக்கணும். எல்லாம் என் பையனுக்காக மட்டும்தான். என்ன பண்ணுறது, அவன் ஆசைப்பட்டான். நம்ம கௌரவத்துக்காக அவன் ஆசையை ஏன் கெடுக்கணும்? ஐயா தாத்தா, நீங்க என்னந்த இடத்தை விட்டு போகலையா? கடைக்கார அங்கிள் அப்பள கட்டி இல்ல காசு தந்தாதான் தருவேன்னு சொல்லிட்டாரு. எங்க அம்மாட்ட போய் காசு வாங்கிட்டாரு. நான் வரும்போது இதுல நின்னியனா உங்க மேலே இங்க் அடிச்சு விட்டுருவேன். என்ன ஊருடா இது, நிம்மதியா ரோட்ல நிக்க கூட முடியல. எப்படியாவது விசாரிச்சுட்டு போவோம். கடவுளே, அவ என்னை பார்க்காம எவ்வளவு நொந்து போய் திரும்ப போயிருப்பா. ஒரு நாளும் என்னை பார்க்காத சீதாலட்சுமி நான் சொன்னதே கிடையாது. இத்தனை வருஷம் நட்புல எங்களுக்குள்ள இப்படி ஒரு இடைவெளி வந்ததே இல்லை. யாரு கண்ணு பட்டுச்சோ எங்க நட்பு இப்படி பெரிய அளவுக்கு வந்துட்டு. மீனாட்சியம்மா, ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க? எங்க அம்மாச்சி வெளியே வெயில்ல உட்கார்ந்துருக்காவ. உள்ள கூப்பிட்டா வரமாட்டுக்காவ. என்னன்னு வந்து கேளுங்க. என்ன சொல்றம்மா? மீனாட்சி வெயில்ல உட்கார்ந்துருக்காளா? அவ வீட்டுக்கு போகலையா? இல்லம்மா, உள்ள கூப்பிட்டா வரமாட்டிக்காவ. எனக்கும் மீனாட்சிக்கும் நடுவுல யாரும் வராதியன்னு திட்ட வர செய்றாவ. உங்களுக்கு என்னாச்சுமா? அம்மாச்சியை உள்ள கூப்பிடுங்க. அவ வீட்டுக்கு போயிருவோம் நினைச்சலாமா நான் இங்கே உட்காந்துருக்கேன். இல்ல மீனாட்சிம்மா, அவ வாசல்ல தான் இருக்காவ. கூப்பிட்டா பிடிவாதமா இருக்காவ. மீனாட்சி வந்தாதான் நான் இந்த இடத்த விட்டு எந்திரிப்பேன்னு சொல்றாவம்மா. நான் தான் பிடிவாதக்காரின்னு பார்த்தா அவ என்னையோட பிடிவாதமெல்லாம் இருக்கா. வாங்கம்மா, ஒரு வார்த்தை வந்தவையில உள்ள கூப்பிடுங்கம்மா. வேண்டாம் ஜாமி, அவ மூஞ்சி பார்த்து பேசுற அளவுக்கு எனக்கு தெம்பில்ல. நீங்க அப்படி சொல்லக்கூடாதும்மா. நீங்க வந்து கூப்பிட்டா மட்டும்தான் அவிய அந்த இடத்த விட்டு எந்திரிப்பாவ. இல்லாட்டி ராத்திரியும் பகலும் ஆனாலும் சரி அவிய அந்த இடத்த விட்டு எந்திரிக்க மாட்டாவ. தயவு செஞ்சு வாங்கம்மா. சீதாலட்சுமி எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்றா? தயவு செஞ்சு வந்து கூப்பிடுங்கம்மா. எனக்காகம்மா உங்க காலில் வேணாலும் விழுறேன். வயசானவியம்மா, இந்த மாதிரி வெயில் இருந்தா அப்புறம் உடம்புக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது. தயவு செஞ்சு வாங்கம்மா. கடவுளே, எனக்கு ஏன் இப்படி ஒரு சோதனை? வரேம்மா, வரேன். என்ன ஊருடா இது, ஒரு ஆள் நடமாட்டம் கூட இல்லை. இங்க வந்து எப்படிதான் பழகி தொலைஞ்சானோ தெரியல. வீடுன்னு ஒன்று இருந்தா முன்னாடி ஆட்கள் இருந்தா தானே யாரு வீடுன்னு விசாரிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். எல்லாரும் வீட்டையும் போய் கதவை தட்டிட்டு இருக்க முடியுமா? நல்ல வேலை, இதுலயாவது ஒருத்தங்க இருக்காங்களே. எஸ்கியூஸ் மீ. ஏன் என்ன இங்க வந்து கிசு கட்டிட்டு இருக்க? ஓ மை காட், வில்லங்க பிடிச்ச ஊரா இருக்குமோ? இல்லை, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டியே. எஸ்கியூஸ் மீனா என்னங்கன்னு அர்த்தம். என்னங்கய்யா? சரி, இது தெரியாம என் புருஷனை ஒரு நாளும் நான் எக்ஸ்கியூசிவ்னு கூப்பிட்டதே இல்லை. எங்கிட்ட கூப்பிடுறது? அவன் தான் முதல் ரூபாய்க்கு உள்ளங்காலு பதட்டியில படுற அளவுக்கு உளுந்தடிச்சு ஓடுனானே. இங்க முத்துப்பாண்டி வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? அவங்க அம்மா பேரு வந்து சந்திரகனி. அட நம்ம சந்திரு. ஆமா ஆமா, முத்து. நீங்க யாரு? சொந்தக்காரவிலா? இல்ல, அவன் வேலை செய்யற கம்பெனி இருக்குல்ல. ஓ, கூட வேலை செய்யறவிலா? ரொம்ப வயசானவிலா இருக்கீல? இல்ல இல்ல, நான் கூட வேலை செய்யல, அவனோட முதலாளி. ஐயோ, கம்பெனி ஓனரா? ஆமா, கம்பெனி ஓனர் தான். என் பேரண்ணா, என்ன விஷயம் சொல்லுங்க, நான் சொல்லிடுறேன். எதுவும் காசு எதுவும் கொடுக்கணுமா? என்கிட்ட கொடுங்க, நான் கொடுத்துட்றேன். இல்ல இல்ல, சும்மா பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். வீடு எங்க இருக்குன்னு சொன்னீங்கன்னா போய் பார்த்துட்டு வந்துருவேன். அந்த பைய வீடு இங்க இருந்து நேரா போனீங்கன்னா கடைசி வீடு. ஆமா.
அந்த பையங்கிங்க உங்க பேரன் இல்லையா? ஐயோ, நான் இப்ப என்ன தமிழ்ல தானே பேசிட்டு இருக்கேன். என் புருஷன் தான் முதலிரு அன்னைக்கு உள்ளங்கால பதடிற போடுற அளவுக்கு குளுந்தடிச்சு ஓடுனானே, பிறகு எனக்கு எப்படி பேரா இருப்பான்? போ இங்க இருந்து 3வது வீடு. அட்ரஸ் சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். முதலாளி என்னத்துக்கு தேடி வீட்டுக்கு வராரு? கம்பெனில இருந்து ஏதோ காசு கீசு ஆட்டையை போட்டு வந்துட்டானா, இல்லாட்டி மோட்டர் இன்ஜின் இந்த மாதிரி ஏதாவது தூக்கிட்டு வந்துட்டானா? ஒன்னும் விளங்கலையே. பாக்குக்கு நல்ல சிவகுமார் மாதிரி இருக்காரு. எஸ்கியூசிமினா என்னங்கன்னு அர்த்தமாமே. என்னமெல்லாம் புதுசா கல்யாணம் முடிஞ்சவையெல்லாம் புருஷனை என்னங்கன்னு தமிழ்ல கூப்பிடாதீங்க, இங்கிலீஷ்ல எஸ்கியூசிமின்னு கூப்பிடுங்க. இங்கிலீஷ்ல பேசுங்க, அப்பதான் நல்லா இருக்கும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஆமா, அந்த ஆத்தங்கரைய கேட்டு பாரு, மீன் குடிச்ச கதை. சீதாலட்சுமி, மீனாட்சி, உன் வாயால இன்னொரு வாட்டி என் பேரை சொல்லுமா. எதுக்கிட்டே இங்கே உட்காந்துருக்க வெயிலுக்குள்ள? நீதான் என்னை அங்கே இல்லைன்னு சொல்லிட்டியம்மா, அப்புறம் என்னை எங்கப்பா சொல்றா? கிறுக்கி, அதுக்குன்னு வெயிலுக்குள்ள உட்காந்துருப்பியா? என்னை பார்க்க கூட பிடிக்கலையா உனக்கு? அந்த அளவுக்கு நான் உனக்கு எந்த துரோகமும் செய்யலையம்மா. என் பேத்தி காதலிச்சதை மறைச்சு உன் பிள்ளைக்கு கட்டி கொடுத்துட்டு உன் பணம் காசுக்கு நான் ஆசைப்படலம்மா. கடைசி வரைக்கும் நம்ம நட்பு தொடர்ந்து இருக்குமேன்னு தான் ஆசைப்பட்டு என் பேத்தி காதலிச்சதை மறைச்சிட்டேன். நினைவுகள் மலருது, மனசுக்குள் குளிருது. காலில் விழுந்து நான் மன்னிப்பு கேட்கிறேன், என்னைய மன்னிச்சிடுமா. ஏட்டி, எதுக்கிட்டே இந்த மாதிரி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லி என்னைய கொள்ளுற? இந்த ஜென்மத்துல எனக்கு மன்னிப்பு கிடையாது தெரியும். அந்த அளவுக்கு நான் உனக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டேன், என்னைய மன்னிச்சிடு தாயி. ஏட்டி சீதலட்சுமி, எந்திரிடி, என்னைய மன்னிச்சிட்டுன்னு சொல்லு மீனாட்சி. ஏட்டி, உன் மேல எந்த கோபமும் இல்லட்டி எனக்கு. பிறகு நான் ஏன் உன்னைய மன்னிக்கணும்? எந்திரிட்டி. என் பேத்தி பண்ண தப்புக்கும் என் மக உன்னை பேசின தப்புக்கும் என்னை மன்னிச்சிருமா. இப்ப கூட என் பேத்தி கல்யாணத்தை நடத்துன்னு நான் உன் காலில் வந்து விழல. என் நட்பு முறிச்சிடாதேன்னு வந்துதான் உன் காலில் வந்து விழுந்திருக்கேன். எனக்கு என் நட்பு தான் முக்கியம். ஏட்டி, இத்தனை வருஷம் நட்பை எப்படிட்டி நான் முறிப்பேன்? அப்படி ஒண்ணு நடந்துச்சுன்னா அது என் உசுறு போனதுக்கு சமண்டி. அப்படி பேசாதம்மா. நீ இல்லைன்னா நானும் இருக்க மாட்டேன். எனக்கு எவ்வளவோ உதவி பண்ணிருக்க நீ, ஆனா அதெல்லாம் மறந்து உனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டேன் பத்தியா? வீடு சீத்து, என் நட்பு வேணும்னு தானே நீ அதை மறைச்ச. ஆனா நீ இது உண்மையை சொல்லியிருந்தா கூட என் நட்பு இதுக்கு மேல உயர்ந்திருக்கும் தெரியுமா? தெரியாம போச்சே எனக்கு. எங்க இது தெரிஞ்சா நீ கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டியோ? நம்ம நட்பு இதோட நின்றுமோன்னு பயந்துட்டேன். அப்படிலாம் இல்லடி, என்னைய மன்னிச்சிருமா. சும்மா சும்மா அதையே கேட்டுட்டு இருக்காதடி. உன்னை மன்னிக்க நான் உன் மேல கோபமே படல. உள்ளவாட்டி. வேண்டாம் மீனாட்சி, நான் இப்ப வந்தா சரியா இருக்காது, நான் வீட்டுக்கு போறேன். உள்ளவா சீத்து, நான் அதை கூப்பிடுறோம்ல. வேண்டாம் மீனாட்சி, உள்ளவாட்டி. சரி மீனாட்சி, வா போவோம். முத்து, முத்து, யார் வேணும்? முத்து இல்லையா? சொல்லுங்க, நான் அவன் பெரியப்பா தான். பெரியப்பாண்ணா பூரணியோட அப்பாவா? ஆமா, என் பொண்ணு பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? யாரு சார்? நான் முத்தோட ஓனர்மா. முத்து வீட்டில் இல்லையா? இல்லைங்களே, ஒரு வேலை விஷயமா வெளியே போயிருக்கான்னு நினைக்கிறேன். வாங்க, உள்ள வாங்க. பரவாயில்ல, இருக்கட்டுமா. நீங்க தான் சந்திரா? இல்ல, சந்திரி என் தங்கச்சி, நான் அவி அக்கா. அப்படியா? ஏதாவது முக்கியமான விஷயம்னா சொல்லுங்க சார், அவன் வந்ததும் ஃபோன் பண்ண சொல்றோம். இல்லம்மா, நான் அவனை பார்க்க வரல. என்னது, அவனை பார்க்க வரலையா? நீங்க 2 பேரும் தான் பூரணியோட அப்பா அம்மாவா? ஆமா, எங்க பொண்ணு பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் சிவாவோட அப்பா. என்னது, சிவாவோட அப்பாவா? உங்க பையனாலதான் வீட்டுல இவ்வளவு பிரச்சனை. எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு இங்க வந்தீங்க? தயவு செஞ்சு இங்க இருந்து போயிருங்க சார். உங்க பையன் என் பொண்ணு வாழ்க்கையில வந்ததுனாலதான் இவ்வளவு பிரச்சனை. நல்லா இருந்த பிள்ளை மனசை கெடுத்து இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டிட்டான். கொஞ்சம் பொறுமையே பேசுங்கம்மா. நான் பொண்ணு கேட்கலான்னு தான் வந்திருக்கேன். ஐயோ சார், என்ன சொல்றீங்க? நான் ஏதோ பதட்டத்துல பேசிட்டேன். உள்ள வாங்க. வேண்டாமா, இருக்கட்டும். பூரணியை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். ஐயோ சார், நீங்க உள்ள வந்தாதான் எங்களுக்கு சந்தோஷம். வாங்களேன். என்னங்க, கூப்பிடுங்க. ஆமா சார், உள்ள வாங்க. எதுவா இருந்தாலும் உள்ள இருந்து பேசலாம். சரிம்மா. வாங்க சார், உட்காருங்க. பரவாயில்லம்மா, இருக்கட்டும். எங்க வீடு இதை விட பெருசா இருக்கும் சார். இது எங்க அம்மா வீடு. அப்படியா? நீங்க உட்காருங்க சார். சார், என்ன குடிக்கிறீங்க? காஃபி, டீ, இல்லாட்டி ஏதாவது ஜில்லுன்னு மோர், ஜூஸ் அந்த மாதிரி ஏதாவது கொண்டு வரட்டுமா? இல்லம்மா, எனக்கு எதுவுமே வேண்டாம். பூரணியை வர சொன்னீங்கன்னா? இந்த கூப்பிடுறேன் சார். பூரணி, பூர்ணிமா, இந்த இப்போ உடனே வந்துருவா சார். எப்ப பாரு ஏதாவது வேலை செஞ்சுட்டே இருப்பா, துருன்னு இருப்பா, பார்த்துடுங்க. இக்கா, யார் வந்திருக்கா? ஏட்டி, முத்தோட ஓனரு. வாங்க சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. நீங்க தான் முத்துவோட அம்மாவா? ஆமா சார். என்ன சார் இவ்வளவு தூரம்? முத்துவை தேடி வந்தீங்களா? அவன் எதுவும் தப்பு பண்ணிட்டானா? கம்பெனி லீவுன்னு சொன்னா 1 மாசமா வீட்டுல தான் இருக்கான். எதுவும் பிரச்சனையா சார்? ஏட்டி லூசு, அவர் ஒன்னும் முத்துவை பார்க்க வரல, பூரணியை பார்க்க வந்திருக்காவ. என்னக்கா சொல்ற?
சிவாவோட அப்பாட்டி. சிவா அப்பாவா? ஆமா. பூரணியை வர சொன்னீங்கன்னா அந்த இப்ப வந்துருவா. ஏ பூரணி கொஞ்சம் சீக்கிரம் வா.